friends, welcome to TipsLavanya YouTube channel. இன்னைக்கு நம்ம சுவையான கத்திரிக்காய் வறுவல் எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். கத்திரிக்காயை வந்து நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்துட்டு வரும்போது நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். கத்திரிக்காயை அடிக்கடி ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வரும்போது நம்மளோட கிட்னியை சுத்தப்படுத்தும். கத்திரிக்காய் ஜூஸ் எப்படி பண்றதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சுவையான கத்திரிக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க கத்திரிக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கத்திரிக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு கத்திரிக்காயை கட் பண்ணிடலாம். கத்திரிக்காயை நீளம் இல்லாமல் கட் பண்ணிடலாம். கத்திரிக்காயை நீளம் இல்லாமல் கட் பண்ணி வறுவல் பண்ணுறப்ப வறுவல் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கத்திரிக்காயை கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடாதீங்க. அப்படியே வச்சிட்டிங்கன்னா கத்திரிக்காய் கருத்து போக ஆரம்பிச்சிடும். கத்திரிக்காயை கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா கத்திரிக்காய் கருத்து போகாமல் நல்லாயிருக்கும். 1/4 கிலோ கத்திரிக்காயை கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அடுத்து கத்திரிக்காய் வறுவல் ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா காய வச்சுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிடலாம். பத்து சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிடலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டு வதக்கிடலாம். எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் கத்திரிக்காயை வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறமா இதில் மசாலா பொடி சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இது எல்லாத்தையும் போட்டுட்டு மசாலாவை கத்திரிக்காயோட நல்லா வதக்கி விட்டுருங்க. கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு எல்லா பக்கமும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு மூடியை போட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இதை எல்லா பக்கமும் ஒரு கிளறி விட்டு கத்திரிக்காயை அப்படியே சிம்மில் வந்து ஒரு 3 நிமிஷம் வச்சு வேக விட்டிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சுவையான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.